வணக்கம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்க டைம்ல எல்லாரும் நிறைய இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன். நீங்க நம்புவீங்களா? இந்த வார் இல்ல இந்த மாதிரி டென்ஷன் நடக்க போகுது அப்படின்னு 2024லயே வந்து இங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது 11 மாசத்துக்கு முன்னாடியே அபிக்யா ஆனந்த் அப்படின்றவர் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆக போகுதுன்னு கிளியரா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது இந்த டென்ஷன் கிரியேட் ஆகிறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதையும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி சில சேலஞ்சஸை கிரியேட் பண்ணும். அது கைண்ட் ஆஃப் 65-71 அந்த டைம்ல இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்மளை சுத்தி இருக்க சில பெரியவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வாருக்காக ட்ரில்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல 70ஸ்ல இது மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது கரெக்டா எக்ஸாக்டா 65 and 71ல நடந்த மாதிரி அப்படின்னு போடுறத நான் பார்த்தது ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இதனால பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு சீரியஸ் ட்ரபிள் இருக்கு அப்படின்றத அவர் ஷோரா சொல்றாரு. ரொம்ப ப்ரிசைஸா அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அவர் ப்ரெடிக்ஷன் வந்து மே 2024ல பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டெரர் அட்டாக் வந்து காஷ்மீர்ல நடக்கும். அப்புறம் அது வந்து 1965 அண்ட் 1971ல நடந்த ஃப்ளாஷ்பேக்ல என்ன நடந்ததோ அந்த மாதிரி சிமிலரா இருக்கும். இது வந்து ஒரு ரீஜனல் ஆல் அவுட் வாரா இருக்கும். அப்புறம் நியூ பவர்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ்டு வெப்பனை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க 2025ல, போத் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா ரெண்டு பேருமே. அதனால அந்த அட்வான்ஸ்டு டெவஸ்டேட்டிங் வெப்பன்ஸ் வந்து என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் இப்போ நம்ம ட்ரான் அட்டாக் பார்த்தோம். மிசைல் அட்டாக் பண்ணும்போது அதை இன்டர்செக்ட் பண்ணி வானத்திலேயே வெடிக்க வைக்கிற சிஸ்டம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் புது கைண்ட் ஆஃப் வெப்பன்ஸ். இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் இந்த வாரில் நம்ம பார்ப்போம்னு சொல்கிறாரு. அப்புறம் பாகிஸ்தான் இஸ் ஃபார் சம் சீரியஸ் ட்ரபிள்னு சொல்கிறாரு. அது வந்து பாகிஸ்தான் வந்து உடையும், நிறைய 5 துண்டுகளாக உடையலாம், ஆனால் மினிமம் 2ஆவது உடையும் அப்படின்றது அவரோட ப்ரெடிக்ஷன். நம்ம இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம செக்யூரிட்டி பார்ட்னர்ஸ், நமக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாரும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் இயர் 2025 அப்படி தான் இருக்க போகுது. பட் இட் இஸ் கோயிங் டு எண்ட் வெரி வெல் ஃபார் பாரத் பை த எண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். ஸோ இதை வந்து அவர் 11 மாதத்துக்கு முன்னாடி 2024ல சொல்லியிருக்காரு. 2025 எண்டில் இந்த வார் ஒரு இந்தியாவுக்கு ஃபேவரபிளாக நல்லபடியாக முடியும் அப்படின்றது தான் இவரோட ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த வீடியோ மே 12, 2024 கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுலேயே வந்து நான் இவரோட ஒரிஜினல் சேனலோட லிங்க், இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்கோ அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கர்டசி ஃபார் அபிக்யா ஆனந்த் தான் அவரோட ப்ரெடிக்ஷன் வந்து ஃபேக்டோட நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்ல வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவை மாற்றிலாம் போட முடியாது. அவர் முன்னாடியே போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் நடந்திருக்கு இது. ஸோ அது வந்து பப்ளிஷ் டேட் எல்லாமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அவர் கோவிட் 2019 கூட அவர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் டென்ஷன்ல வந்து சிரியா எங்கெல்லாம் என்ன நடக்கும்னு மேப்ல மார்க் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்போ நடந்த பங்களாதேஷ் டென்ஷனை அவர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. அப்புறம் மியான்மர் எர்த்குவைக்க மேப் போட்டு அங்கே பின் பாயிண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாம் ஒரு சேனல்ல வீடியோவில் இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான ஃபேக்ட் வெரிஃபைடு ஒரு ஷேரிங் தான். ஸோ உங்களுக்கு ஓன் பர்செப்ஷன் இருக்கும், நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம். பட் இப்போ உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போட்டதுக்கான எவிடன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நடந்ததுக்கான ரியாலிட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றின உங்களோட தாட் ப்ராசஸை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அப்புறம் அபிக்யா ஆனந்த் சேனல் போய் நீங்கள் பாருங்கள். அது வந்து இங்கிலீஷில் இருக்கும் மோஸ்ட்லி, பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருவேளை சில பர்டிகுலர் வீடியோஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தமிழ்லன்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் அந்த லிங்க் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் தட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.